முழங்கால் வலி, அப்புறம் சியாட்டிகா பெயின், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி பல வகையான வலிகள். இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டையும் நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம், இது எப்படி ஒரு நல்ல வார்ம் அப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னாடி இருக்கிற அந்த தசைகள்லாம் நல்லா ஒரு ஒரு ஃபீல் பண்ண முடியும் உங்களால். இங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி போய் இந்த பக்கம் கிளாக் வைஸ் மேலே கீழே. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்கள் உடலில் நிறைய ஒரு டென்ஷன் ரிலீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ சக்தி யோகாலயா. உங்களெல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக வீடியோ போட முடியாமல் இருந்தது டியூ டு நிறைய ட்ராவல் இருந்ததுனால மறுபடியும் ஐம் பேக். இனிமேல் நீங்கள் ரெகுலராக ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அன்றாடம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முட்டி வலி, முழங்கால் வலி, அப்புறம் சியாட்டிகா பெயின், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி பல வகையான வலிகள். அந்த வலியிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வார்ம் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் எனக்கு பிரச்சனையே எனக்கு நிற்கிறதுல தான் இருக்குது, நின்றுட்டே பண்ணுறதுக்கு முடியலை. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா உட்கார்ந்த மாதிரியே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நோகாமல் நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி அந்த மாதிரி நோகாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சதை வந்து நமக்கு வயிறு ரொம்ப பெருசாக உப்பி தெரியும். அப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த இடத்துல இருக்க இந்த ஃபேட்டெல்லாம் குறையறதுக்கு கூட பயிற்சிகள் இருக்குது. 4வதாக வர அந்த பயிற்சியை மறக்காமல் பாருங்கள். ஸோ தட் நம்ம உட்காந்துட்டே நம்மளோட அழகை எப்படி பராமரிக்கிறான்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டையும் நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம், இது எப்படி ஒரு நல்ல வார்ம் அப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கழுத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். கழுத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் உடல் பகுதியும் கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு சின்ன பகுதி, ஆனால் இங்கே நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும், இங்கே நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த கழுத்துக்கான பயிற்சிகளை பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு தலையை மேலேயும் பொறுமையாக கீழையும் அசைக்கணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மேலேனோன்னு இதோ மேலே கீழே. நீங்கள் பார்க்லலாம் பார்க்கலாம், நிறைய பேர் சும்மா அப்படி தலையை ஆட்டிட்டு போவாங்க. நான் சொல்கிறது அப்படி கிடையாது. மேலேன்னு சொல்லும் பொழுது நல்லா பின்னாடி வரைக்கும் போகணும். உங்களோட கழுத்து பின்னாடி வரைக்கும் நல்லா அப்படி பின்னாடி போகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியணும். அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதே போல் கீழேன்னு சொல்லி வரும் பொழுது நல்லா கீழே வரைக்கும் வந்து இந்த சின் வந்து உங்கள் செஸ்ட்டை டச் பண்ணணும். இது நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களோட பின்னாடி இருக்கிற அந்த தசைகள்லாம் நல்லா ஒரு ஃபீல் பண்ண முடியும் உங்களால். திருப்பியும் மேலே நல்லா இன்ஹேல் பண்ணி மேலே போங்க. எக்ஸேல் பண்ணி மெதுவாக இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இது மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கலாம். அதே போல் ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போது முதல்ல நான் ரைட் பக்கம் திரும்புகிறேன். நல்லா திரும்பணும். எப்படி நீங்கள் திரும்பணும்னா வெறுமனே சாதாரணமாக இப்படி திருப்புறதை பற்றி நான் சொல்லலை. நல்லா ஃபுல்லாக இப்படி திருப்பணும். இந்த பாருங்கள், இந்த தாடை இது உங்களோட ஷோல்டர் வரைக்கும் போகணும். நல்லா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் தெரியும், அதை ஃபீல் பண்ணுங்கள். திருப்பியும் இப்படி வந்து இந்த பக்கம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாடை இந்த சைடில் நல்லா இந்த ஷோல்டர் வரைக்கும் போகுது. ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெச் இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ரெச் உங்களுக்கு தெரியும், அது ஃபீல் பண்ணுங்கள். ஒரு அசைவையும் உங்கள் சுவாசத்தை கூட தொடர்பு படுத்திக்கோங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்து நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸேல் பண்ணி இந்த சைடில் போங்க. மறுபடியும் நடுவில் வரும்போது இன்ஹேல் பண்ணி நடுவில் வாங்க. எக்ஸேல் பண்ணி இந்த பக்கம் சைடில் போங்க. மறுபடியும் இன்ஹேல் பண்ணி நடுவில் வாங்க. எக்ஸேல் பண்ணி சைடில் போங்க. நல்லா அந்த ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஒரு பயிற்சி பண்ணும்பொழுதும் முகத்தில் ஒரு நல்ல சிரிப்போடு வச்சுக்கோங்க. ஐயோ ஏண்டா இதை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், எனக்காக இதை நான் பண்ணுறேன், என்னுடைய நலனுக்காக நான் பண்ணுறேன்றத மைண்ட் செட்டை வச்சு பண்ணுங்கள். அதே போல் இப்போ வந்து நம்ம நெக் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி போய்
இந்த பக்கம் clockwise அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ரெண்டுமே பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணி மேலே போங்க, எக்ஸேல் பண்ணி கீழே வாங்க. ஆன்டி கிளாக்வைஸ் எதிர்ப்புறமாக இன்ஹேல் பண்ணி மேலே போங்க, எக்ஸேல் பண்ணி கீழே வாங்க. இன்ஹேல் பண்ணி மேலே போங்க, எக்ஸேல் பண்ணி கீழே வாங்க. இன்னொரு முறை இன்ஹேல் எக்ஸேல். இதெல்லாம் ஒரு ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா 5 முறை நீங்கள் பண்ணிக்கலாம், 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இப்போ நெக்கை சம்மந்தப்பட்டு நம்ம ரைட்டு லெஃப்ட் பார்த்துருக்கோம், மேலே கீழே பார்த்துருக்கோம். அண்ட் நெக் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். இது வந்து ஒன்றுமே 5 முறை பண்ணால் போதும். இப்போ இது பண்ண உடனே எனக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கிற அந்த டென்ஷன்லாம் ரிலீவ் ஆகி எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது நெக்கு. ஆக்சுவலாக நெக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு மென்டல் டென்ஷன் இருந்தாலும் அது உங்களோட நெக்கில் காட்டும். அதனால் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப உடலையும் மனதையும் கூட ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்தது பாருங்கள், இப்போ கழுத்துக்கு அப்புறமா நம்மளுடைய தோள்பட்டைகள், ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டர்ஸ் எல்போஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட ஷோல்டர் லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆக்சுவலி உங்களுக்கு மேலே, அதாவது மேலே ரைஸ் பண்ணுங்கள், கீழே இறக்குங்க. மேலே ரைஸ் பண்ணுங்கள், கீழே இறக்குங்க. மேலே ரைஸ் பண்ணுங்கள், கீழே இறக்குங்க. இதே போல் நீங்கள் இப்படி மேலேயும் ரைஸ் பண்ணுங்கள். மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. 2 கையும் ஒன்றாவும் பண்ணணும். மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்கள் உடலில் நிறைய ஒரு டென்ஷன் ரிலீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மேலே ரைஸ் பண்ணுறது, கீழே ரைஸ் பண்ணுறது, இதை வந்து ஒரு சர்க்கிளாகவும் நம்ம பண்ணலாம். நல்ல சர்க்கிளாக பண்ணுங்கள். அதே போல் இந்த பக்கம் ஆன்டி கிளாக்வைஸும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தனித்தனி கைகள்லையும் பண்ணலாம். அதாவது ஒரு கை தனியாக பண்ணி ஒரு கை தனியாகவும் பண்ணலாம், இல்லை 2த்தையும் சேர்த்து பண்ண முடிஞ்சால் அப்படியும் பண்ணலாம். இதில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது பண்ணலாம். மறுபடியும் நான் இது பண்ணி காட்டுறேன். நல்லா ரைஸ் பண்ணுங்கள், கீழே இருக்குங்க. ரைஸ் பண்ணி ப்ராபப்ளி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் கூட பண்ணலாம். அண்ட் தென் ரெடியூஸ், கீழே ரிலீஸ் பண்ணுங்கள். அப் டவுன் அண்ட் தென் ரொட்டேஷனும் நீங்கள் பண்ணலாம். ஸ்லைட் இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் மசில்ஸ்க்கும் நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளாக் வைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்ப்புறமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நம்மளோட எல்போஸ் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே டச் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். டச் ரிலீஸ், டச் ரிலீஸ், டச் ரிலீஸ். இது பண்ணும் பொழுது நமக்கு இங்கே கொஞ்சம் வலிக்கிறா போல் இருக்கும். அது ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு பெயின் இருக்கும். ஆனால் இதை விட சிம்பிளாக எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மறுபடியும் பாருங்கள். எல்போ சைட் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் உங்களோட ரைட் ஷோல்டர், ஓகே, மாற்றி மாற்றி உங்கள் கைகளில் பண்ணலாம். ஒரே பக்கமாகவும் பண்ணலாம். கொஞ்ச நேரம் இது வந்து ஒன்றும் ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணினா போதுமானது. அடுத்தது நம்மளுடைய இந்த பாடி, சைட் ஆஃப் த பாடி, இந்த ரிப் கேஜ், இந்த சைட் ஆஃப் த பாடி. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த ஃபேட்டெல்லாம் நமக்கு குறையக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு. நம்ம பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் நேராக உட்காந்துருக்கேன். நல்லா மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய உடம்பு இந்த பக்கம் திரும்ப போகுது. திரும்பணுன்னா என்ன பண்ணணும், இதை ஒரு ப்ரொசீஜராக பண்ணலாம். இதனோட லெஃப்ட் ஹேண்டை ரைட் நீயில் வச்சுட்டு நல்லா இந்த கையை என்னோடய ரைட் ஹேண்டை பின்னாடி திருப்பி வச்சு நல்லா பின்னாடி பார்க்க போகிறேன். ரொம்ப தூரமாக தள்ளி வைக்க வேண்டாம். உங்களுக்கு அருகாமையில் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா திரும்புங்க. திரும்பி பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பகுதி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறத உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணும். இங்கே ஒரு 10 கவுண்ட் உங்கள் மனசுலையே ஒரு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்ன பண்ணலாம், நார்மலாக வந்துடுங்க. இப்போது இந்த பக்கம் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த பக்கம் திருப்புறேன். என்னோடய ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீயில் வைக்கிறேன்.
இந்த பக்கம் வச்சு 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படி திரும்பி உங்கள் கைகளை கொண்டு வரலாம். இது மாதிரி ஒரு பக்கமும் அந்த ஹோல்ட் பண்ணுற கவுண்ட் ஒரு 10 கவுண்ட்டுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு 5லேருந்து 10 முறை வரைக்கும் செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த பயிற்சி மட்டும்தான் செய்கிறீங்கன்னா இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் மற்ற பயிற்சியும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற அந்த மசில்ஸுக்கெல்லாம் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் தெரியுங்களா? செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அதே போல் இன்னொரு பக்கம் இதே இந்த சைடில் இருக்கிற இதே ஒர்க் அவுட்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கைகள், உங்களோட எல்போ இருக்கு இல்லையா, இந்த எல்போ அந்த கை இது கீழே, இந்த எல்போ பார்த்திங்கன்னா உங்கள் பாடிக்கு கீழே. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இந்த சைடு உங்களோட ஹிப்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த கையை இப்படி கீழே வச்சுருங்க. ரொம்ப தூரம் கிடையாது, கிட்ட வச்சுட்டு இப்போ இந்த கைகளை நல்லா மேலே ரைஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ரெச் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற இந்த கொழுப்பெல்லாம் நல்லா கரையும், ஸ்ட்ரெச் தெரியும். இங்கேயும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது மெதுவாக ரைஸ் பண்ணி இப்படி வாங்க. இப்போ அந்த பக்கம் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கம் பார்க்கலாம். அதே போல் எல்போ, உங்கள் கை எல்போ உங்கள் உடம்பை பக்கத்து வாட்டில் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பண்ணிக்கோங்க. இந்த கால் மேலே லிஃப்ட் ஆகக்கூடாது. இங்கேருந்து உங்கள் கைகளை நல்லா மேலே ரைஸ் பண்ணி இப்படி வாங்க. இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள். இங்கே வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே திருப்பியும் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி திருப்பி நீங்கள் பண்ணலாம். இந்த பக்கம் மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். உங்களோட எல்போ அண்ட் உங்களோட கைகள். எல்போ பாடிக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கையை நல்லா கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு. இந்த பக்கம் கையை நான் ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணி நல்லா இந்த பக்கம் எவ்வளோ தூரம் முடியுதோ, அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறோன்னா அதை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக பண்ண வந்துடும். வச்சு கையை நல்லா ரைஸ் பண்ணி அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணலாம். கால்கள் பாருங்கள், கால் ரைஸ் ஆகலை. சில நேரம் என்ன ஆகும்னா சில பேருக்கு கால் இப்படி தூக்கிக்கும். அந்த மாதிரி கால் தூக்கக்கூடாது. கால் நல்லா இங்கே ஃபர்மாக இங்கே தான் ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் பண்ணி வாங்க. அதே போல் இந்த பக்கம் போகும்பொழுது மெதுவாக கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த பக்கமும் 10 கவுண்ட். இப்போ நீங்கள் இந்த பயிற்சி மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா இதவே நீங்கள் வந்து ஒரு 10 முறை பண்ணிக்கலாம். டு த ஹோல்டிங் டு தி கவுண்ட் ஆஃப் 10. இல்லை நீங்கள் மற்ற பயிற்சிகளோடு சேர்ந்து பண்ணுறீங்கன்னா இது ஒரு 5 முறை 6 முறை நீங்கள் பண்ணிக்கலாம். கவுண்டிங் எல்லாம் உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஆனால் சரியாக நீங்கள் செய்யணும், அதான் இம்பார்ட்டன்ட். சும்மா நானும் செய்கிறேன்னு செஞ்சிங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியாது. செய்கிற பயிற்சியை நீங்கள் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணால் கூட அதை சரியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் உங்கள் உடலில் தெரியும். இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது பாடி ரொட்டேஷன். அதாவது நம்ம உடலில் முழுக்க நம்ம திரும்ப போகிறோம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 டைரெக்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடி, ரைட் சைட், பின்புறம் அண்ட் லெஃப்ட் சைட். என் கைகளை நான் என்னுடைய முட்டி மேலே வச்சுக்கிறேன். நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துகிட்டு நல்லா பின்னாடி போய்க்கிறேன். பின்னாடி போய் எக்ஸேல் பண்ணிவிட்டு இந்த உடம்போட இந்த ஹிப் நல்லா இப்படி ரைஸ் பண்ணி இப்படி நல்லா கீழே. இப்போது எனக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுது, உங்களுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் உங்களால் இறங்க முடியும். ஓகேவா? மறுபடியும் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நல்லா இன்ஹேல் பண்ணி மேலே போய் எக்ஸேல் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இங்கே பார்க்கலாம், என்னுடைய நெத்தி கீழே வர வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது பண்ணும் பொழுது உங்களுடைய பாடி இது கீழே தான் இருக்கணும். இங்கேருந்து இன்ஹேல் பண்ணிவிட்டே நான் பாருங்கள் என்னோடய ரைட் சைடை என்னோடய முட்டி வரைக்கும் போகுது உடம்பு. போய் அப்படியே பின்னாடி நல்லா எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் பின்னாடி போங்க. அதே போல் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்னோடய பாடி முழுக்க இங்கே பார்க்கலாம், இங்கேருந்து லெஃப்ட் சைடில் முழுக்க கீழே வந்து இங்கேருந்து திருப்பியும் கீழே வருது. ஸோ இன்ஹேல், இதுவாக மேலே போய் பின்னாடி போய் எக்ஸேல்
inhale, exhale. இது ஒரு 3 முறை கிளாக் வைஸில் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் பண்ணலாம். இங்கேருந்து inhale and exhale. Inhale, raise up. Exhale, come down. இன்னொரு முறை inhale, raise up. Exhale, come down. இங்கே முடிச்சுட்டு திருப்பியும் மெதுவாக மேலே எழும்பலாம். இது முழுக்க உங்களுடைய இடுப்பிலேருந்து பாடியை ரொட்டேட் பண்ணுறது. அந்த காலத்துலலாம் அம்மியில் மாவு அரைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த குழவி நல்லா அந்த எல்லா பக்கமும் அந்த முழுசாக 360 டிகிரிஸ் அது சுற்றி அதை என்ன பண்ணணும்னா அந்த போடுற அரிசின்றது மாவாக அரைப்பட்டு வந்துடும். அதே மாதிரி தான் எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஃபீல் ஆகும். இது நீங்கள் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸும் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகி டென்ஷன் போய் அதே போல் அங்கே இருக்கிற கொழுப்பும் கரைஞ்சி நம்ம பாடி இன்னும் ஸ்ட்ரக்சராக ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த பயிற்சியோடைய பலன் நம்மளை அழகாக்கும். இது வரைக்கும் நம்ம ஹிப் வரைக்கும் எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த ஹோல் பாடி ரொட்டேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இந்த groin ஏரியா, இந்த கீழே பேஸ் ஆஃப் த பாடியை எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களோட கால்களை நல்லா ஒன்றா இணைச்சிக்கோங்க. இது பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பத்தங்காசனா. இதை நல்லா இணைச்சிட்டு இப்படி கைகளை நல்லா ஒன்று சேர்த்து கீழே வச்சுக்கோங்க. ஓகே, பிடிச்சிட்டு நல்லா மேலேயும் கீழேயும் லைக் அ பட்டர்ஃப்ளை நல்லா ஃப்ளிப் பண்ணணும். ஓகேங்களா? இது பட்டர்ஃப்ளை போஸ் ஆர் தி பத்தங்காசனா. நல்லா இது மாதிரி பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்படி, அதாவது நல்லா மேலே போய் கீழே வரணும். சில பேர் இவர் இப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. நோ, அப்படி கிடையாது. நல்லா மேலே கீழே. இந்த பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா, சில பேருக்கு உட்காந்தே நிறைய பெயின் இருக்கும். அந்த பெயின் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது நம்மளோட முட்டி, நம்மளோட ஆங்கிள் அண்ட் டோஸ். நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த முட்டி இங்கே இருக்கட்டும், நல்லா டேப் பண்ணுங்கள். நல்லா ரேஸ் பண்ணி கீழே டேப் பண்ணுங்கள். மேலே கீழே டேப் பண்ணுங்கள். உங்கள் கைகளை நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு ஷோல்டர் நல்லா ரேஸ் பண்ணிக்கோங்க. கூன் போட்டு பயிற்சிகளை பண்ணாதீங்க. உங்கள் கைகளை கீழே வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேப் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப பெயின் இருக்கும்போது இப்படி டேப் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே போல் உங்களோட டோஸ் இருக்குது இல்லையா, நல்லா உள்பக்கமும் வெளிப்பக்கமும், உள்ளேயும் வெளியிலையும் இழுங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கால் இப்படி வச்சுருக்கோன்னா நம்மளோட முட்டிக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். கைகளை நல்லா விடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்பேஸ் இல்லாமல் உங்கள் முட்டியை நல்லா தரையில் அழுத்துங்க. நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க. முட்டியை என்ன பண்ணுங்கள், ரைஸ் பண்ணி நல்ல ஒரு அழுத்தம். இப்போ நான் அழுத்தியிருக்கேன். இப்போ நான் அழுத்தம் கொடுத்த அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேஸ் இருக்காது. நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். நல்ல ஒரு அழுத்தம் கை வச்சு நான் பண்ணலை. நான் என் முட்டியிலே ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா டைட்டன் ஆகும். இது டைட்டன் ஆகிறது தான் முக்கியம். அது அப்படி ஆகணும். அப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. இப்போது உங்களோட டோஸ்க்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியில் நல்லா அவுட்வேர்ட் அண்ட் இன்வேர்ட். நல்லா அவுட்வேர்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் எனக்கு இந்த மசில்ஸ்லாம் நல்லா அப்படி ஒரு கண்ட்ராக்ட் ஆகிறத என்னால் பார்க்க முடியுது. அப்புறம் ரிலாக்ஸ். இது ஒன்று நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மூச்சோட தொடர்பு படுத்திக்கோங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம் எப்போவுமே இருக்கிறா போல் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பார்த்த பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்தபடிக்கே உங்களோட கழுத்துலேருந்து உங்களோட கால் வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஒர்க் அவுட் நம்ம பார்த்தோம். இதை மார்னிங் ஒன்ஸோ ஈவினிங் ஒன்ஸோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த பயிற்சியெல்லாம் எத்தனை நாளில் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. 1 வீக் போதுங்க. ரெகுலராக 1 வீக் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இதை ரெகுலராக பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு நான் ஒரு வாட்டியும் ஒரு பயிற்சியும் சொல்லி கொடுத்ததுனால இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இருக்குது. ஆனால் மொத்தத்துக்குமே இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் எடுக்கும்.
நம்மளுடைய உடல் நலத்துக்காக அந்த 15 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா என்ன? இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறதுனால உங்களுடைய கால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கால்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். இல்லைன்னா எப்படி நம்ம ட்ராவல் பண்ண முடியும்? இல்லை எனிதிங் இன் லைஃப் நீங்கள் நம்மளோட மொபிலிட்டியிலே நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லைஃப் சுகிக்காது. அதனால் உங்கள் கால்களை நல்லா வலுவானதாக வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்டிசஸ் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்க பொழுது. ஸோ ஈஸி. அதனால் இதெல்லாம் தயவு செஞ்சு பயிற்சி பண்ணி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வெல்னஸ் டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.